வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கை யோகா கனடாவின் வாராந்த சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு போகிறோம். இன்று நிகழ்ச்சிக்கு இணையதளம் ஜூம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஸ்கை யோகா சென்டர் சிறப்பாக நடத்தி வரும் தலைவர் சிவசங்கரம் ஐயாவிற்கும் அவர் துணைவியாருக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து எமது அடுத்த சிந்தனை பகுதிக்கு செல்கிறோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரையாற்ற எம்முடன் இணைந்திருப்பது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சீனியர் ப்ரொஃபசர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர். கடந்த பல வருடங்களாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஜூம் மூலமாகவும் நேரடியாகவும் பல வேதாத்திரிய சேவைகளை ஆற்றி வருபவர். நமது கனடா மன்றத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர். இத்தகைய சிறப்புகளை கொண்ட பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இன்று அறிவின் பயணம் பாகம் 11 தொடர் சிந்தனை உரை நிகழ்ச்சி ஆற்ற இருக்கிறார்கள். கடந்த வாரம் அறிவே தெய்வம் என்பதற்கு திருக்குறள் தரும் சான்றுகளை விளக்கினர். இந்த வாரம் அறிவே தெய்வம் என்பதற்கு பைபிள் தரும் சான்றுகள் என்பதை பற்றி உரையாற்றுகிறார். வாழ்க வளமுடன். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையில் 11ஆம் பாகத்தில் அறிவே தெய்வம், சான்று தரும் பைபிள், இந்த கருத்தை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு மனிதன் முழுமை அடைவதற்காக அமைந்த அற்புதம் பகுத்தறிவு என்று எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய 6ஆம் அறிவு. இதற்கு முன்பு வரைக்கும், அதாவது 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவராசிகளின் வாழ்க்கை என்பது உடல் தேவைகளை மட்டுமே சார்ந்தது, அவற்றை ஒட்டியே செயல்படக்கூடியது. அதை கடந்து மறைபொருள் அறிவாக இயற்கை நீதிகளை, பரிணாம வரலாற்றை எல்லாம் சிந்தித்து இவை அனைத்திற்கும் மூலப்பொருளாகிய ஒன்று, அதன் சிறப்புகளை எல்லாம் தெளிந்து உணர்ந்து ஆனந்திக்கின்ற ஒரு அற்புதமான பரிணாமத்தின் இறுதி நிலை தான் மனிதம் என்ற ஒரு உயிரினம். இந்த மனிதனால் இயலாதது என்று ஏதாவது இருக்கிறதா? இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு, அதிலே கூட இன்னும் சற்று விரிவான அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்கிறோமே, அது போல இன்னும் உயர்ந்து நிற்கிறது, திறமை மிகுந்திருக்கிறது. எனவே இந்த மனிதனின் அறிவின் திறம் என்ன என்பதை இயேசு பிரான் பைபிள்ல சொல்கிறார். அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை. இப்ப மனிதனால் அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படுத்த முடியாத மறைபொருளும் இல்லை.
இதன்படி இயற்கை ரகசியத்தை, புலன்களுக்கு மறைந்து கிடக்கின்ற ரகசியார்த்தங்களை, உண்மை பொருட்கள் எல்லாம் வெளிப்படுத்துகின்ற திறம் வாய்ந்தது பகுத்தறிவு, பகுத்து பார்க்கின்ற அறிவு. ஒரு சாதாரண மனிதரின் ஆராய்ச்சி பகுத்தறிவை கொண்டு தனது தேவைகளை நிறைவு செய்வது. ஆனால் மகான்களும் விஞ்ஞானிகளும் அவர்களது தேவைகளை கடந்து இயற்கை ரகசியங்களை ஆராய்வார்கள். அந்த ஆராய்ச்சியின் விளைவுதான் விஞ்ஞானிகள் நமக்கு வாழ்க்கை வளங்களை பெருக்கியிருக்கிறார்கள். மிக ஒரு வளமான, சௌகரியமான ஒரு வாழ்க்கை. மகான்கள் இந்த விஞ்ஞானிகள் அளித்திருக்கின்ற வசதிகளை, மேன்மைகளை, சிறப்புகளை அதனுடைய மறுபக்கமாகிய ஆபத்துக்கள், துன்பங்கள், இவை இல்லாமல் எப்போதும் இனிமையாக வாழ்வதற்கான வழியை காட்டுபவர்கள். அதாவது விஞ்ஞானத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் பயன் கொண்டு, உதாரணமாக அணுவின் ஆற்றல் இந்த உலகத்திற்கே தடையற்ற மின்சக்தி வழங்க முடியும். இது மிக பெரும் பலம். ஆனால் இந்த அணுவின் மறுபக்கம் அணுகுண்டு இந்த பூமியையே பல முறை அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதன் தேவை என்ன? எல்லோரும் வாழ்வதற்கென்றுதான் இறைவனால் பரிணமித்து வந்திருக்கின்றோம். இல்ல, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிப்பதற்கு யார் பட்டயம் தந்தார்கள்? என் கருத்து உன் வாழ்க்கைக்கு ஒவ்வாதாயன். இவ்வுலகம் விரிவுடைத்து எங்கோ சென்று என் கருத்து கொள்கையதை பரவச் செய்வேன். இது மாதிரி இந்த விரிந்த உலகம் ஒத்து போகலன்னா விலகி போக வேண்டியது தானே. அழிக்க வேண்டியது தேவை என்ன இருக்கு? இந்த நேர்மையை, தர்மத்தை, ஒழுக்கத்தை போதிப்பது மெய்ஞானம். எனவே விஞ்ஞானத்தின் ஆக்கப்பூர்வமான பக்கத்தை மட்டும் பயன் கொண்டு அழிவுபூர்வமான பக்கத்தை விலக்கி வைத்து நன்மைகளை மட்டுமே பயன் கொள்வதற்கு துணை நிற்பது, அறிவை வெளிப்படுத்துவது உண்மையான ஆன்மீகத்தின் சாதனை, ஞான மார்க்கத்தின் சாதனை, மகான்களின் கடமை அது. இப்படி ஒவ்வொரு மகானும் சுகமான வாழ்வுக்கு பாதுகாப்பளிக்கிறார்கள். எனவே அறிவியலும் அறயியலும் இணைந்ததே ஒரு சுகமான, பாதுகாப்பான வாழ்க்கை. எகிப்து, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் மதத்தின் பெயரால் மக்கள் பின்பற்றி வந்து ஒரு மூடச் சடங்குகள் நிறைந்த, சம்பிரதாயங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை. அது மட்டுமல்ல, தேவாலயங்களிலேயே வியாபாரம் செய்த ஒரு அவலமான நிலை கூட இருந்தது. அவற்றெல்லாம் கண்டித்து உண்மையான தெய்வ நீதி இதுதான் என்று போதித்து இறைநிலையை பரிசுத்த ஆவி என்று அறிமுகப்படுத்தியவர் இயேசுபிரான். இவரது கருத்துக்களை 5000 பேர் என்னோ கேட்டதாக பைபிளிலே குறிப்பிருக்கு. ஆனா அதை புரிந்து கொண்டவர்கள் இயேசுபிரானுக்கு எழுத படிக்க தெரியாது. அதனால் அவர் சொன்ன கருத்துக்களை சுவிசேஷங்களாக, புதிய ஏற்பாடாக எழுதிய புண்ணியத்தை செய்தவர்கள் 4 சீடர்கள்: மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பிறகு இவர்கள் இயேசுபிரானின் கருத்துக்களை உலகெங்கும் பரப்புகின்ற முயற்சிகளிலே பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட கடிதங்கள்,
இவையும் புதிய ஏற்பாட்டினுடைய பிற்சேர்க்கையாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு பிரான் வருவதற்கு முன்பாக இருந்த மத கருத்துக்கள், தி ஹோலி பைபிள் சொல்வார்கள், பரிசுத்த வேதாகமம், இதை பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று சொல்வார்கள். இதிலே முதல் அத்தியாயம் ஆதி ஆகமம். இதுல இந்த உலகம் எப்படி வந்தது என்ற குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. மிக சுருக்கமான ஒரு 5-6 வசனங்கள் தான், விரிவான விளக்கம் இல்லை. மிக மிக சுருக்கமான ஒரு 6-7 ஸ்லோகங்களிலே, வசனங்களிலே கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம். ஆனா அந்த குறிப்பே மகிழ்ச்சியின் தத்துவத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஒரு வினாவுக்கு விடை எழுதுவது போல பைபிளிலே வசனங்கள் உள்ளன என்பது நமக்கு புலனாகும். இறைநிலையை இந்து தத்துவத்தில் தெய்வம், கடவுள், இறைவன் என்கிறோம். அதே போல பைபிளிலே தேவன், பிறகு பரிசுத்த ஆவி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்ப இறைவன், இறைவி என்று சொல்லப்படுகின்ற போது ஆண் வடிவாக, பெண் வடிவாக பொருள் கொள்கின்றார்கள் இன்றைக்கும். இதே போல தேவன் என்ற சொல்லுக்கு ஆண் வடிவாகவே பொருள் கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்தவத்தில். வள்ளல் பெருமான் இறைவன் என்ற சொல்லை மாற்றி இறைநிலை என்றார். இறைவன் என்கின்ற போது ஆண்பால், ஆண் வடிவத்தை நினைவுக்கு வரும். இறைநிலை என்கின்ற போது அது அக்கிரணையாக ஆண் பெண் கடந்த ஒரு மூலப்பொருளாக உணரப்படும். இதை உருவமற்ற அரூபம், இறைவன், இறைவி, தேவன், தேவி, ஆண் பெண் என்ற உருவங்களை கடந்து இவை இரண்டுக்கும் உட்பொருளாக இருப்பது இறைநிலை. இந்த உட்பொருளை விளங்கிக் கொண்டால் மெய்ப்பொருள் விளங்கும். இதன்படியே தேவன் என்பதை பரிசுத்த ஆவி என்கிறார் இயேசு பிரான். பரிசுத்த ஆவி, சுத்தம் என்றாலே தூய்மையானதுதான். பரிசுத்தம் என்றால் இதைவிட தூய்மையானது வேறொன்று இல்லை என்று அர்த்தம். சரி, அடுத்தது என்ன? ஆவி என்ற சொல்லுக்கு வேப்பர், காற்று. அப்ப காற்றுக்கு என்ன வடிவம், ஆவிக்கு என்ன வடிவம்? அதனால் பரிசுத்த ஆவி என்பது மிக தூய்மையான ஒரு அலைநீர், அலைக்களம் அல்லது இருப்பு களம், இருப்பு நிலை, உருவமற்ற ஆதிநிலை. அது அங்கு இருக்கிறது இங்கு இல்லை, அல்லது இங்கு இருக்கிறது அங்கு இல்லை என்று பிரித்து பேச முடியாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற பேராதார பெரும்பெளி. அதை பரமண்டலத்தில் உள்ள பரமபிதா, மண்டலங்கள் ஒவ்வொன்றிலும், கேலக்சின்னு சொல்கிறோமே, ஒவ்வொன்றிலும் பல சூரிய குடும்பங்கள். இதுல பால்வெளி மண்டலம் பரமண்டலத்தை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலே 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருப்பதாக அறிவியல் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு உடலில் வாழ்ந்து கொண்டிருப்பது சத்தியம், சாஸ்வதம். ஆனால் இந்த உடல் தோன்றிய நிலை என்ன? இப்ப இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் அளந்து பார்க்கலாம். உயரம் எவ்வளவு அடி, அங்குலம், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அதே போல அகலம், பருமன், எடையும் போட்டு பார்க்கலாம். 60 கிலோ, 70 கிலோ எடையும் போட்டு பார்க்கலாம். ஆனால் இதன் மூலம் என்ன?
நம்முடைய மூலம் என்ன, அதனுடைய அளவு எவ்வளவு, எடை எவ்வளவு. பிரசவமான போது ஒரு 1.5 அடியோ 2 அடியோ, ஒரு 3 கிலோ எடை. அதற்கு முன்பு இருந்த நிலை என்ன? பிரசவத்திற்கு முன்பு இருந்த நிலை 10 மாசம் 9 8 7 6 5 4 3 2 1 கருவான நாள் நேரம். இந்த கருவான நேரம் எத்தனை தாய் தந்தைக்கு தெரிந்திருக்கும்? அல்லது எந்த மருத்துவரால் இதை கணக்கிட கண்டறிய முடியும்? அப்ப இந்த ஒரு சிந்தனை, ஒரு ஆராய்ச்சி வந்தாலே நம்முடைய பிறப்பே ஒரு அரூபம் என்பது புரியும். கணக்குக்கும் கருவிக்கும் மருத்துவ அறிவுக்கும் தாய் தந்தை உணர்வுக்கும் எட்டாத ஒரு மறை பொருள் என்பது விளக்கமாகும். இப்ப நம்முடைய இந்த உடலின் பிறப்பே அரூபம். அந்த அரூபமே ரூபமாகிறது. அந்த ரூபமே வளர்ச்சி பெற்று இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த ரூபம் என்றைக்கும் நிலைத்திருப்பதா? உயிர் என்ற ஒரு ஆற்றல் போய்விட்டால் ஆத்மாவும் விலகி போகும். பிறகு பஞ்சபூத கூட்டாகி இந்த உடலினுடைய நிலை என்ன? மூச்சு போயிடும், வெப்பம் போயிடும், ரத்தம் உறைந்து போகும், மிச்சம் சதையும் எலும்பும் தான் இருக்கும், கெட்டி பொருள். இந்த கெட்டி பொருள் எப்போது நிலைத்திருக்குமா? அது சிதைந்து மண்ணோடு மண்ணாக மறைந்து போகிறது. என்றால் இந்த உடலை மட்டும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது கூட ஒரு அரூபத்தில் தொடங்கிய ஒரு வாழ்க்கை மீண்டும் அரூபத்தில் முடிந்து போன ஒரு பயணம். அப்போ நான் வாழ்கிறேன், எனது சாதனைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். அவ்வளவுதான். இதே தத்துவத்தை மையமாக கொண்டு விட்டால் இப்போ இறைநிலையும் அது மூலப்பொருளாக இருக்கிறது. அதற்கு ஆதி அந்தம் இல்லை என்று அந்த இறை தத்துவத்தை அனுபவத்தில் உணர்ந்த ஞானிகள், அனுபவத்தில் உணர்ந்த ஞானிகள். ஏன்னா இன்றைக்கு ஆன்மீகத்தை பேசுபவர்கள் எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு அனுமானம் அல்ல. அவர்களை பார்த்ததிலே கேட்டதிலே பெறக்கூடிய ஒரு தீர்மானம். அதனால்தான் இன்றைக்கு கடவுள் பெயரால் எத்தனை பேதங்கள், எத்தனை கலவரங்கள். அதாவது இப்போ காலையில வரும்போது பேசிக்கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டிலே ஆதீனங்கள் அவை கூட ஜாதிகளின் அடிப்படையில் அமைந்திருப்பதாக அவர் கருத்து சொன்னார்கள். ஜாதிகளின் பெயரால் இந்த ஆதீனம் இந்த குலத்தாருக்கு, இந்த ஆதீனம் இந்த ஜாதியினருக்கு என்றால் பிறகு இந்த ஆதீனம் என்று சொல்லே பயன்படுத்தக்கூடாது என்று எண்ணார். என ஆதீனம் என்பது சமத்துவம். ஆதனம் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து, தெய்வத்திலிருந்து வந்த பிள்ளைகள். ஹரிஜன் சொல்றோம் இல்லையா, இது தாழ்ந்த ஜாதி என்பார்கள் தமிழ்நாட்டில். ஹரி என்றால் காக்கின்ற கடவுள், ஹரி என்றால் காக்கின்ற நிலை. ஆதியாக இருக்கின்ற மெய்ப்பொருளே தோற்றுவிக்கின்ற நிலை பிரம்மம் என்றும்,
பராமரிக்கின்ற பாதுகாக்கின்ற நிலையை விஷ்ணு என்றும், முடிக்கின்ற நிலையை ருத்ரம் என்றும் சொல்வார்கள். அப்ப அந்த இறைநிலையே பராமரிக்கின்ற ஒரு காலகட்டம். அதனால் ஹரிஜன் என்றால் இறைவனின் பிள்ளைகள் என்ற அர்த்தம். இது தாழ்ந்த ஜாதியின் அர்த்தம் இல்லை. அப்ப எல்லோரும் ஹரிஜர்கள் தான், ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். அதான் ஆதனம் என்றால் சமமானவர்கள், ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். இதை உணர்ந்து பின்பற்றி மக்களுக்கு போதிக்கின்ற இடத்தில் இருப்பதே ஆதீனம். அப்ப இந்த ஜாதிக்கு இந்த ஆதீனம் என்று சொன்னா அந்த சொல்லே மாத்திர வேண்டியதுதான். எந்த ஆதீனமும் ஆதீனம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்திருக்குன்னு சொன்னா அப்புறம் எப்படி ஆதீனமாச்சு? அந்த சொல் பயன்படுத்துவதற்கு அருகதை இல்லை. வேற ஏதாவது பேர் தேடுங்க. எனவே எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்கின்ற ஒரு பேராற்றல். இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் மறுக்க முடியாத யதார்த்தம் தானே. இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அப்ப நிலைத்த பரம்பொருள் நிலையற்ற இந்த உடலுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிலைத்த பரம்பொருள், அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அதனால் நிலைத்த பரம்பொருளே நிலையற்ற இந்த உலகாக, இந்த உடலாக பிறக்கிறது, வாழ்கிறது, முடிகிறது. அதனால் இந்த கணக்குக்கும் கருவுக்கும் உணர்வுக்கும் எட்டாத கிடைக்காத அருபமான அலையக்கம் இருந்த போதும் இறந்த பிறகும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவின் சிறப்பு, அறிவின் திறமை. அறியும் திறன் உடையது அறிவு. இந்த அறிவையே எடுத்து காட்டவோ நிரூபணம் செய்யவோ முடியுமா? அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வருது. இதோ இருக்கிறது எடுத்து காட்ட முடியுதா? அல்லது இல்லை என்று நிரூபிக்க முடிகிறதா? இப்போ இருக்கு, ஆனா தெரியல. ஆனால் பாம்பின் கால் பாம்பரையும் சொல்லுவாங்கல்ல, அது போல அறிவே அறிவை அறியும் திறனுடையது. அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம். இப்படி அறிவென்ற அரூபத்திற்கு அதுவே ரூபங்களாக தோன்றிய அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய திறம் உண்டு. அதனால்தான் அறிவை தெளிவாக விளங்கிக் கொண்டால் அது இயக்கத்திற்கு முன்னும் இயக்கத்திலும் இயக்கம் நின்ற பிறகும் இருக்கின்ற நிரந்தர பொருள் என்பதை உணரலாம். அறிவுதான் எழுச்சி பெற்ற நிலையிலே ஆற்றல் ஆகியது. அதனால்தான் சைவ சித்தாந்தமும் வேதாத்திரியமும் என்ன சொல்கிறது? ஆற்றலே தெய்வம் என்று சொல்லல, அறிவே தெய்வம் தத்புருஷ என்றுதான் சொல்கிறது. ஏனென்றால் அறிவுதான் எழுச்சி பெற்ற நிலையிலே ஆற்றல் என்று பெயர் பெறுகிறது. உடல் அளவில் 5 வகை சுகங்களை உணர்கின்றோம். ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை. இதை சிற்றறிவு, சிறிது காலத்திற்கு மட்டுமே அறியக்கூடிய சிற்றறிவு. இந்த இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியாது, குறுகிய காலம் மட்டுமே என்பதனால் இவற்றை சிற்றின்பங்கள், இவற்றை உணர்கின்ற அறிவுக்கு சிற்றறிவு. இப்போ நம்முடைய பூர்வீகத்தை கடந்து கடந்து போகிறோம். எங்க போய் நிற்போம்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
அந்த இறைவனுக்கு தந்தை யார்? யார்? வானுக்கு மூலம் எவனோ மண்ணுக்கு மூலம் அவனே. யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். இனி தனக்கென்று ஒரு தாய் தந்தை, தனக்கென்று ஒரு மூலம் இல்லாத அந்த பேராதார பெரும்பெலி. அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரே பரமபிதா. பிதா என்றால் தந்தை. பரமபிதா என்றால் யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை. அதனால் அவனே பரமபிதா. எனவே பரமசிவம் என்றாலும் பரமபிதா என்றாலும் அல்லாஹ் என்றாலும் ஒரே ஒரு பொருள் என்பதை குறிக்கின்ற வேற்று வேற்று மொழி சொற்கள். அல்லாஹ் என்பது அரபிய வார்த்தை. அதற்கு தமிழ் விளக்கம் என்ன? தனக்கு ஓமை இல்லாதவன். என இருப்பது ஒன்றே ஒன்றுதான், பரமபிதா. அந்த ஒன்றை எதனோடு ஒப்பிட்டு பேச முடியும்? அப்ப அல்லாஹ் என்ற சொல்லை நபிகள் கண்டெடுப்பதற்கு முன்பே அதன் தமிழாக்கத்தை பயன்படுத்தியவர் வள்ளுவ பெருந்தகை. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப வள்ளுவம் என்ன பெயர் வைத்திருக்கிறதோ அதே தனக்கோமை இல்லாதான் என்ற சொற்களுக்கு அரபிய சொல் அல்லாஹ். இப்ப இந்து கடவுள் யாரு, இஸ்லாம் கடவுள் யாருங்க? ரெண்டும் ஒன்னேதான். அல்லாஹ்தான். அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றென்றால் விளங்கல. ஒரே பொருள் தெய்வம் ஒன்றாக இருப்பதால் அதனை எதனோடும் ஒப்பிட்டு பேச முடியாது. சரி, இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட், ஆதியாகமம், இதுல என்ன சொல்கிறது? முதல் வசனம், தேவன் பூமியையும் வானவெளியையும் படைத்தார். பூமியையும் வானவெளியையும் படைத்தார். வானவெளி என்பது விண்வெளி, காஸ்மாஸ், உலகம், பிரபஞ்சம். பூமி தெரிந்ததுதான், இந்த மண் உலகம். இரண்டாம் நாள் அதிலே அக்னி உண்டாக கடவுது என்றார், நெருப்பு உண்டானது. அடுத்த நாள் அதிலே ஜலம் உருவாக கடவுது என்றார், நீர் உருவானது. ஐந்தாம் நாள் அதாவது காற்று, நெருப்பு, நீர். ஐந்தாம் நாள் பல்வேறு வகை வகையான ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். அதாவது முட்டைக்குள் கோழி, கோழிக்குள் முட்டை. இதுல எது முதலில் வந்தது? கோழி பிறந்தது முட்டையில் தான். கரு இல்லாமல் ஒன்று வளராது. அந்த கருப்பொருள் அதுக்கு இறைநிலை, அதுவேதான் அனைத்திற்கும் கருப்பொருளாக இருக்கிறது. அப்படி ஒன்று தோன்றிய பிறகு அதிலிருந்தே இன்னொரு கரு உருவாகும். இப்ப மனித இனமாக வாழ்கின்றோம். ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் பிள்ளை, இன்னொரு குடும்பத்து பெண் பிள்ளை, இருவரையும் திருமணம் என்ற பந்தத்தில் இணைக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இதே போல தொடர்ந்து கோழிக்குள் முட்டை, முட்டைக்குள் கோழி, கோழிக்குள் முட்டை, முட்டைக்குள் கோழி, தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு. முதல் கோழி உருவாவதற்குத்தான் இன்னொரு எக்ஸ் பறவையும் ஒய் பறவையும் இணையணும். கோழி என்ற இனம் வந்துவிட்டால் பிறகு அதிலிருந்தே அடுத்த கோழிகள் உருவாகி மறுபடியும் புராதனமான எக்ஸ் பறவையும் ஒய் பறவை இணைந்துதான் இன்னொரு கோழி வரும் என்பது இல்லை.
எனவே தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு வந்தது ஏதோ காரணம், கிராஸ் பிரீடிங். ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு சேர்ந்தது, புதிய இனம் தோன்றியது. மீண்டும் இதே சேர்க்கையின் வழியாகத்தான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் அப்படின்றது இல்லை. தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுள் என்று ஆசீர்வதித்தார். எந்த விலங்குக்காவது துன்பம் இருக்கிறதா பாருங்க. நோய் வரும், ஆனா அது பாட்டுக்கு இருக்கும், இது பாட்டு இருக்கும். மகிழ்ச்சியும் இருக்கும். எந்த விலங்காவது இணைகின்ற போது அந்த முகத்தை கவனிச்சு பாருங்களேன், ஏதாவது மகிழ்ச்சி இருக்கா அதுல? அது எல்லாமே ஒரு கடமையாக செய்திடும், அவ்வளவுதான். அதுல சிறப்பாக துய்த்தல் என்பது கிடையாது. ஐந்தறிவு வரைக்கும் ஒன்றை உணர்வோடு அதை மதித்து மகிழ்ந்து சிறப்பிக்கக்கூடிய திறம் என்பது அங்க ஐந்தறிவு வரைக்கும் எந்த ஜீவனுக்கும் கிடையாது. ஆனா மனித முகபாவனைகளில் எவ்வளவு மாற்றங்கள் சொல்லி பாருங்க. அப்போ ஒவ்வொன்றையும் நன்கு அனுபவித்து ரசித்து துய்க்க பிறந்த இனம். அதான் பகுத்த அறிவின் சிறப்பு. அதனால் ஐந்தறிவு வரைக்கும் இறைவன் சுகத்தை மட்டுமே தந்தான், மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ தரவில்லை, சுகத்தை மட்டுமே தந்தான். சரி, 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். சுகித்திருக்க கடவுள் என்று ஆசீர்வதிக்கவில்லை. ஏன் ஆசீர்வதிக்கவில்லை என்றால், இந்த அறிவின் பகுத்தறிவின் பேரறிவின் இயல்பே பேரானந்தம், இயல்பே ஆனந்தம். அதனால் சுகித்திருக்க கடவுள் என்ற ஆசீர்வாதம் தேவையில்லை. அதனால் இறைவன் ஆசீர்வதிக்கவில்லை. ஏனென்றால் இவன் இறைவனைப் போல் சாயல் உள்ள ஒருவன். மனிதன் தேவனைப் போல சாயல் உள்ளவன். அப்ப என்ன அர்த்தம்? இங்கிருந்து அங்க பார்க்கிறோம், நாம உருவத்தில் இருக்கிற மனுஷனா இருக்கிறோம். அப்ப தேவனும் மனுஷன் தானே புரிஞ்சுக்கிட்டாங்க. தெய்வம் மானுஷ ரூபேன சுத்த வெளியே எல்லாமாக பரிணமித்திருக்கிறது. பரிசுத்த ஆவையே குமாரனாக வந்திருக்கிறது. ட்ரினிட்டின்னு சொல்றோம் இல்லையா கிறிஸ்தவத்துல? அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி சுத்த வெளி. பரமபிதா இந்த உலகத்தில் உலகமாக இருக்கின்ற உணர்கின்ற இறைநிலை. அந்த பிதாவிலிருந்து வந்தவன் குமாரன், மனிதன். அப்போ அந்த 3 பண்புகள், பரிசுத்தாவி அதாவது உணராத தெய்வம், உணர்கின்ற தெய்வம், அந்த உணர்கின்ற தெய்வத்தில் இருந்து வெளிப்பட்ட 6 அறிவு திறம் வாய்ந்த மனிதன். அப்ப இந்து தத்துவத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதேதான் கிறிஸ்தவத்திலும் பேசப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையை கவனிச்சு பார்க்கணும். ஆடம், ஆங்கில எழுத்துக்கள் ADAM, ஆடம். AD கூட்டல் AM, AD அட், இது ஒரு தன்மையை குறிக்கும், அவருடைய குணத்தை குறிக்கும், அவர் ஒரு பொருளின் பண்பை குறிக்கும். வெர்பு என்பது இயக்கம், வினை. இப்ப ஒரு குழந்தை படிக்கிறான் என்றால் அது வினை சொல். இஸ் ரீடிங். நல்லா படிக்கிறான் அப்படின்னா அட்வெர்ப். ஏன்னா நல்லா என்பது அந்த படிக்கின்ற செயலின் சிறப்பை குறிக்கிறது.
பேருக்கு படிக்கிறான்னா அவன் முழுமையாக படிக்கலன்னு அர்த்தம். அது போல அந்த அட் என்ற அட்ஜெக்டிவ் அது அந்த செயலுக்கான தன்மை குறிப்பிடுகிறது. அப்போ அட் என்ற சொல்லுக்கு பண்பு, தன்மை, இயல்பு, இன்ஸ்டிங்க்ட் உள்ளது என்று அர்த்தம். ஆம் என்பது நிகழ்வு, கடந்த, எதிர் என்ற இருமைகளை கடந்த நிகழ்காலம். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று பைபிளிலே ஒரு பிரதான வசனம் உண்டு. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்பார் இயேசு. அப்போ நிகழ்காலத்தில் வாழ்கின்ற ஞானிகள் நிகழ்காலத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு சமமானவர்கள். ஐயப்படாது அகத்து அது உணர்வானி தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அதனால் தன்னை போல சாயல், இறைவனின் சாயல் என்ன? என்றைக்கும் நீடித்து நிலைத்து இருப்பது. அதற்கு கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. காட் வாஸ் இல்ல, காட் வில் பி இல்ல, காட் ஈஸ். அதற்கு நிகழ்காலம் மட்டும்தான், கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. அப்ப தன்னை போல சாயல் என்றால் என்றைக்கும் இருக்கின்ற ஆன்மா, அழிவில்லாத பரம்பொருள். அதை குறிப்பது ஆடம், ஆதாம். அப்போ பிரசன்ட் கண்டினியூவஸ். ஆம் என்பது பிரசன்ட் கண்டினியூவஸ், என்றைக்கும் இருப்பது. அது ஒரு தொடர் நிகழ்வு, முடிவற்றது என்று புரிந்து கொள்ளலாம். எனவே இறைவனின் சாயல் அறிவு, அறிவை போல் சாயல் உள்ள ஒன்று இறைநிலை மனித இனம். அறிவே எழுச்சி பெற்று ஆதாமாக வந்தது. விதையை மையமாக்கி முளைத்த செடியில விதையின் தன்மையே அடங்கியிருப்பதை போல அறிவான இறைவன் அறிவை சார்ந்த ஆதாமாக வெளிப்பட்டான். பேரறிவின் சாயல் பகுத்தறிவு ரெண்டும் இயல்பில் திறத்தில் ஒன்றேதான். பேரறிவும் பகுத்தறிவும் இயல்பில் திறத்தில் ஒன்றேதான். இந்த பகுக்கப்பட்ட அறிவு ஒரு மனிதனிடத்திலே பின்னப்பட்டிருக்கிறது. இப்படி 820 கோடிக்கும் அதிகமான மனிதனிடத்திலே பின்னப்பட்டிருக்கிறது. ஆனால் மூலமாகிய பேரறிவோ அது பின்னப்படாது, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. நமக்கு உள்ளும் ஊடுருவி நிறைந்திருக்கிறது. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே என்கிறார் பாரதியார். இந்த அறிவின் எழுச்சி பெற்ற நிலைதான் மனம். அறிவு இருப்பு, அது உணர்வு. அந்த உணர்வே சாங்கியம் என்கிறது பகவத்கீதை. இந்த உணர்வே எழுச்சி பெறுகின்ற போது இயக்கம் ஆகிறது. அந்த இயக்கம் இந்த உணர்வோடு இறை நீதியோடு இணைந்து இணங்கி வாழ்வது கர்மயோகம் என்கிறது பகவத்கீதை. சாங்கியோகம் மூன்றாவது, கர்மயோகம். எனவே அறிவின் எழுச்சி நிலை மனம். இப்போ எழுச்சி பெற்றால் என்னாகுது? கோணம் மாறுகிறது. ஈர்ப்பு உள்நோக்கி மையம் நோக்கி வரும். விலகுதல் எதிர்ப்பு, எதிர் அலை மையத்தை திரும்பி மேல வெளியே போகும். அப்ப அறிவு என்பது ஈர்ப்பு நிலை. அதிலிருந்து எழுச்சி பெற்று திரும்பி போற போது மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். அது எதிர் அலை.
விலகி போகக்கூடிய அலை, மையத்திலிருந்து விலகி போகக்கூடிய அலை. தெய்வத்திலிருந்து விலகி போனது மனம். மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது கடலில் அடக்கம் பெற்றிருக்கின்ற நீர் எழுச்சி பெற்று வேகத்தோடு வருகின்ற போது அலை என்கிறோம். அதுபோல் எல்லாவற்றிலும் அறிவு அடக்கம் பெற்று அதுவே எழுச்சி பெற்று ஜீவன்களிலே உணர்கின்ற சிறப்பை அடைகின்ற போது அந்த உணர்தலே மனம், உணர்ச்சியே மனம். இப்படி அறிவே மனமாகி உணர்வதால் வாழ்வதால் இந்த பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் ஒரே சாயலில் இருந்தன. தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைத்தார் இறைவன், தேவன். சரி, இப்போ ஒரு இயக்கம் தனித்திருந்தால் கிராஸ் பிரீடிங் வராதே இல்லையா? ஆண்கள் மட்டுமே இருந்தால் உலகம் எப்படி பெருக்கம் அடைய முடியும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா தான் ஒரு புதியது தோன்றும். The entire universe is nothing but waves, positive force and negative force, attractive force and repulsive force. ரெண்டும் சேர்ந்தது தான் உலகம். ஒன்று தனிய உலகம் ஆகாது. அப்ப ஆண் மட்டுமே உலகத்தை பெருக்கம் செய்ய முடியுமா? சாத்தியம் இல்லை. அதனால் இதற்கு பெண்மை துணை வேண்டும், சக்தி துணை வேண்டும். அதனால் இறைவன் என்ன செய்யறான்? ஆதாமின் இடுப்பெலும்பில இருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அந்த பெண்ணுக்கு ஆதாம் என்ன பெயர் வச்சான்? ஏவாள் என்று பெயரிட்டு அழைத்தார். இந்த இடத்துல முக்கியமான கருத்து, இந்து தத்துவமும் கிறிஸ்தவ தத்துவமும் எப்படி சைவ சித்தாந்தத்தை மையமாக கொண்டிருக்கின்றன அப்படின்றத இந்த வசனத்துல பார்க்கணும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? சிவம் இருப்பு, எழுச்சி பெற்ற நிலை, இயக்கம், சக்தி, காட் பார்ட்டிக்கல். அதே போல மனிதனாக வந்த பிறகு இறைநிலை எங்கே சக்தியாக இருக்கிறது? உடலின் மையத்திலே கருமையமாக, ஆத்மாவாக, குண்டலினி சக்தியாக அறிவும் ஆற்றலும் இணைந்த நிலையிலே கருமையமாக அமைந்திருக்கிறது. அதனால் ஆதாமின் இடுப்பெலும்பில இருந்து ஏவாளை படைத்தான் என்றால், இந்த ஏவாள் என்ற உயிர் சக்தி இருப்பு கொண்ட இடம் மைய புள்ளி, அறிவு இருக்கின்ற மைய புள்ளியே. இதைத்தான் இந்து இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், சீதை என்பது ஜீவாத்மா, பாஞ்சாலி, திரௌபதி என்பவளும் ஜீவாத்மா. ஜீவாத்மாவை அறிய வேண்டும் என்று ஆசை துரியோதனுக்கு இருக்கும். ஜீவாத்மாவை அறிய வேண்டும் என்ற ஆசை துரியோதனனுக்கு, ஆணவத்திற்கு உண்டு. அதை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆணவத்துக்கு உண்டு. அதனால் எப்படி அடிமைப்படுத்த முடியும் ஜீவாத்மாவை என்றால், முதலில் ஐம்புலன்களை அடிமைப்படுத்தணும், மயக்கத்தில் ஆழ்த்தி அடிமைப்படுத்தணும். சூதாட்டத்திலே மயக்கம் உண்டு தர்மனுக்கு. அவனை வச்சு 5 பேரையும் அடிமைகளாக்கிக்கிட்டான். பிறகு பாஞ்சாலியும் பணைய பொருளை வச்சு ஆட சொல்லி பாஞ்சாலி அடிமைப்படுத்தினான். அடிமைப்படுத்தி கொண்ட பிறகு அந்த ஆத்மாவை அறியணும்.
என்று ஆத்மா விரும்புகிறது. இப்ப ஆணவம் எப்படி ஆத்மா அறிய முடியும்? ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா. ஆணவம் அழிந்தால்தான் ஆத்மாவை அறிய முடியும். அப்போ ஆத்மாவை அறிய முடியவில்லை. ஆடை அவிழ்த்து காட்டுன்னா துச்சாதனை இழுத்து இழுத்து பார்க்கிறான், ஆடை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஆத்மாவை பார்க்க முடியல. உடனே ஆத்மாவை அறிந்தவன், அறிவை அறிந்தவன் அந்த கதாபாத்திரம் கர்ணன். அவன் சொன்னான், துரியோதனா, இப்படி எல்லாம் நீ பார்க்க முடியாது. என்ன செய்யணும் துச்சாதனா? அவளது ஆடையை அவிழ்க்க முடியவில்லை என்றால் அவளை தூக்கி துரியோதனன் மடியில உட்கார வைனான். அப்போ இடுப்பு மடி என்பது என்ன? மூலாதாரம். அப்போ ஆணவமே ஆத்மாவை அறிய வேண்டும் என்றால் அது மனதை மூலாதாரத்துல வைக்கணும். அங்கதான் ஆத்மாவை அறிய முடியும். அதே கருத்தை தான் இங்க பைபிள் என்ன சொல்கிறது? ஆதாமின் இடுப்பெலும்பில இருந்து தேவன் ஏவாளை படைத்தான். அது மட்டுமல்ல, இந்த ஏவாள் என்பது யார்? எப்படி சை சித்தாந்தத்திலே சிவம் எழுச்சி பெற்ற நிலை இறை துகள் சக்தி, இந்த இருப்பும் இந்த இறை துகளும் இணைந்ததனால் வந்தது விநாயகன். அந்த விண்ணின் கூட்டு தான் மற்ற 4 பௌதிகங்கள். விநாயகர் சதுர்த்தி, சதுர்ன 4. அதே போல எப்படி சிவத்திலிருந்து எழுச்சி பெற்ற இறை துகளே சக்தியோ, இறை துகளின் சேர்க்கை விண்ணோ, அதே போல இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஏவாள், ஈவ் என்று ஆங்கில சொல், EVE, ஈவ். ஈவ், ஈவன், ஈவன்ட், ஈவினிங், எவர், நியூ இயர் ஈவ், கிறிஸ்மஸ் ஈவ், தீபாவளி ஈவ். அப்ப ஈவ் என்பது என்ன? நாளைக்கு கிறிஸ்துமஸ், 24ஆம் தேதி இரவு கிறிஸ்துமஸ் ஈவ், 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ். டிசம்பர் 31 இரவு நியூ இயர் ஈவ், காலையில நியூ இயர். அப்ப ஈவ் என்பது ஒரு இயக்கத்திற்கு முன் அதுக்கு மூலப்பொருள். எப்படி விண்ணுக்கு மூலம் இறை துகளோ, அதுபோல் நாளைக்கு மூலம் இன்றைய இரவு. நாளைக்கு கிறிஸ்துமஸ், அதுக்கு ஈவ் இன்றைய இரவு. எனவே ஈவ் என்ற சொல் இறை துகளை குறிக்கிறது. ஆடம் என்ற சொல் இறைநிலையின் தன்மையை குறிக்கிறது. இப்போ சைவ சித்தாந்தம் வேறையா, இந்து தத்துவம் வேறையா, பைபிள் கிறிஸ்தவ தத்துவம் வேறையா? சிந்தித்தால், ஆராய்ந்து பார்த்தால் தான் விளக்கம் புரியும். எனவே இவையெல்லாம் ஈவ் என்ற சொற்கள் நாளைய வெளிப்பாட்டுக்கான இன்றைய மூலக்கூறு. விண் என்ற மிக பெரும் ஆற்றலுக்கு மூலக்கூறு இறை துகள் என்ற நுண்ணியக்கம். அதாவது விண் என்ற பேரியக்கம் தோன்ற மூலமான இறைத்துகளே, சக்தியே ஈவ் என்ற ஏவாள். அட் என்ற தன்மை ஆம் என்ற நிலைத்தலில் ஈவ் என்ற சக்தியாக இயக்கமாக்கியது. ஆதாமிலிருந்து உருவானது ஏவாள். இதைத்தான் இந்த தத்துவம் பேசுகிறது. சரி, இப்போ இந்த உலகத்திலே சக்தி ஈவ் என்பது ஏன் பெண்ணாக உருவப்படுத்தப்பட்டது என்றால், டைனமிக் ஃபீல்டு சரவுண்டட் பை ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஸ்டாக் ஃபோர்ஸ்.
இந்த உலகம் முழுவதும் விண்கள் இயங்குகின்றன. இயங்குகின்ற விண்களை சுற்றி இருப்பது எதுங்க? காற்று, வெளி, இடை, கண்ணம்மா. நீந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். காற்று, வெளி, இடை, கண்ணம்மா. காற்று, வெளி, இன்னொரு காற்றுக்கும் இடையில வெளி. அப்போ ஒரு காற்றுக்கும் இன்னொரு காற்றுக்கும், ஒரு H2 இன்னொரு H2 மத்தியில இறைவெளி. காற்று, வெளி, இடை, கண்ணம்மா. சுத்தவெளி, கருப்பு. நீந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அதாவது உன்னுடைய அன்பே இந்த அணுக்களை ஈர்த்து வைக்கிறது. நீந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். இப்படி ஒன்றாயிருந்த அறிவையும் மனதையும் பேதப்படுத்த முனைந்த போது ஜீவன்களின் செயல்களால் தன்னை தகமைத்துக் கொண்டது மனம். ஆனால் அறிவு இந்த அனுபவங்களை ஏற்பது இல்லை. மனம் குணங்களாகிறது, அறிவு குணமற்ற நிலையிலே நிர்குணமாகவே தொடர்கிறது. அதனால் இறைவன் படைத்தான் படைத்தான் என்று சொல்கின்ற போது ஏதோ திட்டம் போட்டு இறைவன் செய்ததாக புரிந்து கொண்டவர்கள் உலகிலே எல்லாரும். அதனால் படைத்தல் என்ற சொல்லை மாற்ற வேண்டும். ஒரு தொழிற்சாலையில பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, அதாவது படைக்கப்படுகின்றன, உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இங்கே என்னாச்சு? ஒரு ரா மெட்டீரியல், ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அப்போ மூலப்பொருட்களை கொண்டு ஒரு புதிய பொருள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் மூலப்பொருள் எதுங்க? பௌதிகங்களாக இருந்தாலும் உயிர்களாய் இருந்தாலும் மூலப்பொருள் என்ன? ஒரே பேராதார பெருவெளி, சுத்தவெளி. அதுவேதான் எல்லாமாக. அதனால் உருவாக்குதல், டிரான்ஸ்பர்மேஷன், அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்றே பலவாக தரமாற்றம் பெறுகிறது. அவ கூட்டல் தரத்தி ஈக்குவல் டு அவதார். இந்த சம்ஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? தன்மாற்றம். உள்ளது மறந்தது உலகங்களாய் உயிர்களாய். தன்மை, மாற்றம், தன்மாற்றம். எனவே இந்த வெளி என்பது ஒன்றும் இல்லாத சூன்யம் அல்ல. அதற்குள் அளவிட முடியாத ஆற்றல் இருக்கிறது. இவற்றெல்லாம் கடைசி சிந்தனையாக அறிவே தெய்வம் என்று வேதாத்திரியம் தரும் தீர்ப்பு என்ற தலைப்பிலே விரிவாக சிந்திக்கலாம். எனவே இருப்பு ஆற்றல் வெறும் சூன்யம் அல்ல, அது ஒரு ஆற்றல், இன்ஹரண்ட் பொட்டன்சி. அப்ப இருப்பு ஆற்றல் அதுவே எழுச்சி பெற்றதையும் சக்தியாக வெளிப்பட்டதை விளங்கிக் கொண்டார். காற்று உருவானது, நெருப்பு உருவானது, நீர் உருவானது, ஜீவன்கள் உருவாயின, மனிதன் உருவாகினான். எல்லாம் தரமாற்றம். பரிசுத்த ஆவியின், பரமபிதாவின் தரமாற்றங்களே. சரி, இப்ப அறிவே தெய்வம் என்பதற்கு பைபிள் எப்படி சான்றாகிறது? இப்ப பைபிள் சொன்ன பரிணாம வரலாற்றை பார்த்துட்டோம். இதுல அறிவே தெய்வம் என்ற குறிப்பு எங்க இருக்கு பைபிள்ல என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, ஆதியாகமத்தின் 2வது அதிகாரம் மற்றும் 3வது அதிகாரம், அதிலே சில வசனங்களில் உள்ள இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேத்திரத்தை கொண்டு அந்த வசனங்களுக்கு விளக்கத்தை தேட வேண்டும்.
அறிவு என்பது என்ன என்றால், நன்று தீது தேர்வு செய்து துன்பம் நேராமல் காத்துக்கொள்வது. அதான் தேவனாகிய கர்த்தர். இடன் தோட்டம் என்ற இயற்கை வழங்கியுள்ளவற்றை கொண்டு வளர்ச்சியின்றி சுகமாக வாழ்வதற்கு பகுத்தறிவு தேவையில்லை. ஆனால் பரிணாம வரலாறே பேரறிவின் பயணம்தான். எனவே தேக்கம் சாத்தியமில்லை. அதனால் அறிவை அறிய தூண்டுவது பாம்பு என்னும் மூலாதாரத்திலிருந்து துரியத்திற்கு படம் எடுக்கக்கூடிய குண்டலினி சக்தி, சர்பன்ட் பவர், பாம்பு சக்தி. பாம்பினால் தூண்டப்படுவது யாரு? ஸ்திரீ என்ற ஜீவாத்மா. அது ஆதாம் என்ற சிந்தனையை தூண்டி பகுத்தறிவின் மூலம் பேரறிவுக்கு வழிகாட்டுகிறது. இதன் விளக்கத்தை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கமுடன், வாழ்கமுடன், வாழ்க வையகம். சிறப்பான சிந்தனை உரை ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்கமுடன் ஐயா. ஐயா, நீங்கள் ஆடம் ஈவை பற்றி, இரண்டில தத்துவல், விண்துகள்களின் தன்மை என்ற பற்றி எல்லாம் சிறப்பாக விளங்கப்படுத்தினீங்கள். அறிவே எழுச்சி பெற்றால் ஆற்றல் என்று கூட சொல்லியிருந்தீங்கள். அறிவே தெய்வம் என்ற குறிப்பு ஆதியாகமத்தில் இருக்கிறத பற்றியும் சொல்லியிருந்தீங்கள். சிறப்பான சிந்தனை வரை ஐயா. இப்ப நாங்கள் எங்கள் அடுத்த பகுதியான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போது உங்கள் அன்பர்கள் உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் கைகளை உயர்த்தி மைக்கை அன்மியூட் பண்ணி பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். கேள்விகள், கருத்துக்கள். ஐயா ஒருவரும் இன்னும் ஐயா ஒரு கேள்வி ஐயா. கேளுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த பரிசுத்த ஆவி என்ற சொல் வருகின்ற போது அதை இறைநிலை என்று சொன்னீங்க. அந்த சொல்லை பார்க்கின்ற போது அது பரமாத்மாவுக்கு இணையான சொல்லாக இருக்காதோ? அதான் பரமபித்தா ஒரு சொல் இல்லைங்கய்யா. பரமபித்தா தானே எல்லாருக்கும் மூலப்பொருளாகுது. பிதா. பிதா. அப்போ படைக்கின்ற நிலை, உணர்வு நிலை. அப்போ ஜீவன்கள் தோன்றிய நிலைக்கு பரமபித்தான்னு, பஞ்சபூதங்கள் தோன்றிய நிலைக்கு பரிசுத்த ஆவின்னு. எப்படி நம்ம சுத்த வெளி பஞ்சபூதங்களாகி பிறகு பரமாத்மா வந்த பிறகு பரமாத்மாவே ஜீவாத்மாக்களுக்கு மூலம் என்று பேசுறோமோ, அதே கருத்து தான் இங்கே பரிசுத்த ஆவி, பரமபித்தா, குமாரன், ட்ரினிட்டி தத்துவம். நன்றி ஐயா. என்ன ஒரு கேள்வி ஐயா, இது இன்றைய சிந்தனை உரையோட தொடர்பட்டது, இறை விஞ்ஞானத்துறையும் தொடர்பட்ட கேள்வி உண்டு. அந்த பழைய ஆகத்துல நீங்க சொன்ன அந்த ஒரு வசனம் சொன்னீங்க, என்ன தம்மைத்தானே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கும் கடவுள். அப்ப இந்த உயிரினங்கள் அவை உயிர்கள் தோன்றுவதற்கு, பரிமாணம் போவதற்கு தம்மில் தாமே உருவாக்கிக் கொள்கின்ற வாழ்ந்து போகின்றது. வேதாத்திரத்திலே விளக்குகின்ற போது, உயிரின பெருமானத்தை விளக்குகின்ற போது நீங்கள் இந்த விண் துகள்கள், ஜீவகாந்தம் ஒரு சந்தர்ப்பத்திலே அது காந்தம் ஜீவகாந்தமாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில உருவாகிறது. அந்த அதுதான் முதல் உயிர் தோற்றுகின்ற நிலை.
ஆமாங்கய்யா. அதுல இருந்து உயிர்கள் வளர்றதுண்டு. ம் அந்த உயிர் இப்ப இந்த பரிசுத்த மாதிரி அந்த தோன்றிய உயிர் தம்மைத்தாமே உருவாக்கி கொண்டு வருகின்றதுக்கு பொருந்துகின்றது. ஆமா. கேள்வி, அந்த தோன்றிய உயிர் தொடர்ந்து அந்த காந்தம் ஜீவகாந்தமாக மாறிக்கொண்டிருக்கும் தானே ஐயா. ம் அப்போ ஆமா. புதுசாக உயிரினங்கள், புது வகையான உயிரினங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். தோன்றிக்கொண்டே இருக்கு. அப்படின்னா அதுல அந்த உயிரினங்கள் பரிமாணித்து வருகின்ற போது மனிதன் என்றது புது புது மனிதர்கள் வருவதாக இல்லையே. இல்லையே. இப்போ ஒரு தாய் தந்தை இணைந்தா புதிய ஒரு மனிதன் தானே பிறக்கிறான். அது தம்மைத்தாமே உருவாகி கொள்வது. ஆ தம்மைத்தாமே உருவாக்காமல் முதல் உயிர் ஒன்று தோன்றி ஆ அது பரிணாமித்து, ஆ ஆனா மனிதனாகத்தான் வந்து முடிய வேண்டும் என மனிதன் தான் ஏன் இறைநிற்காத. அதாவது ஏன் மனிதனாக முடிந்தது, அதுக்கு மேல யாரும் வரலையே அப்படின்னா, அறிவின் தன்மை எழுச்சி பெற்றதுல ஒவ்வொரு பௌதிகம் இறை துகளிலிருந்து பஞ்சபூதங்கள் வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் பௌதிகங்கள் வரல. இருந்த பௌதிகங்களிலே நட்சத்திரங்களும் நவக்கோள்களும் பூமியின் சேர்க்கையும் இணைந்த நிலையில இங்க ஜீவகாந்தம் உருவாகுது. அந்த ஜீவகாந்தம் என்பது தூய்மையான நிலையில 8 to 13 நிலையில அது காந்தமாக மட்டுமே இருக்கிறதே தவிர அது ஜீவனாக வருவதற்கு முடியல. அது 14 அலைச்சுழல் வந்து அமைகிற போதுதான் அது ஜீவன்களை உருவாகுது. அப்படி 40 அலைச்சுழல் வேகம் வரைக்கும் உள்ள ஜீவன்கள் மனித நாடுகளை வந்தாச்சு. இப்போ மனிதனாக வந்த பிறகு 5 பஞ்சபூதங்கள் நின்று போன பிரபஞ்ச வரலாறு ஜீவன்களில் 5 போட முடிஞ்சு போச்சு. 6வது அறிவுடைய பகுத்தறிவுடைய மனிதன் ஏன் வந்தான் அப்படின்னா, இந்த 5 பூதங்களாக மாறியது சுத்தவெளி அறிவு. அப்ப அறிவே தன்னை அறியக்கூடிய நிலையிலே பரிணமித்ததுதான் 6வது அறிவு, பகுத்தறிவு. அதாவது அறியும் திறனுடையது அறிவு. ஆனா 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் அது அறியும் திறம் இருந்தாலும் அது உடல் சார்ந்து தான் அறிய முடிந்தது தவிர உடலை கடந்து அதனால் சிந்திக்க முடியல. அதனால் இதையும் கடந்து வந்த வளர்ச்சி பரிணாமம் தான் மனித இனம். அப்ப இவன் உடலை கடந்து உலகை கடந்து மறைபொருளை அறியும் திறம் பெற்றவனாக முழுமையான அறிவின் ஆற்றல் வெளிப்பட்ட ஒரு பரிணாமம் மனிதன். இதுக்கு மேல தேவையில்லையே. அதனால் 6வது அறிவுக்கு பிறகு வேறொன்று புதிதாக வரவில்லை, வராது. சரிங்களா? அது புரிஞ்சு கொண்டது ஐயா. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப தோன்றிய ஒரு உயிரில இருந்து பரிணாமத்துல இந்த மனிதன் வந்திருக்கின்றான். அந்த காந்தம் ஜீவகாந்தமாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்குது. சரி. அப்ப புதிதாக தோன்றிய ஒரு உயிர் அதிலே இருந்து பரிணாமம் படைவிட்டு வருகின்ற போது வேறு வகையான ஒரு ஆறறிவு படுத்த மனிதன் தோன்றிருக்க முடியாதா? வேறு வகையான ஆறறிவா? ஆமா, வேறு வகையான அறிவு படைத்த வேறு வகையான ஒரு மனிதன். எது எதிர்பார்க்குறீங்க வேறு வகைன்னா? இப்ப முதல்ல ஒரு உயிர் தோன்றியது ஐயா, அந்த ப்ளூ கிரீன் அல்கேயோ ஏதோ ஒன்று தோன்றியது. அது நுண்ணுயிர். அதுல இருந்து பரிணாமிச்சு 5 இந்த பல இந்த வகைகளாக வளர்ந்து இறுதியில மனிதன் வந்திருக்கிறான். சரி. அதே மாதிரி அந்த உயிரிலிருந்து அந்த அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி செய்கிற போது வேறு ஒரு வகையான உயிரினங்களும் மனிதனும் வந்திருக்கலாம் தானே? அதாவது வருவதற்கு அறிவுன்னு உள்ள இருக்கு பாருங்க. அறிவு தானே பஞ்சபூதங்கள் இயக்க ஒழுங்காக வந்து ஜீவன்கள் வந்த பிறகு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய உயிராக வந்து 5 உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில 5 அறிவாக வந்த பிறகு அறிவையே உணரத்தக்க சிறப்பாக 6வது அறிவுடைய மனிதனாக வந்தது. சரிங்களா? இப்ப நுண்ணுயிர் எத்தனை நுண்ணுயிர்களாக மாறினாலும் அது ஒரே நுண்ணுயிர் தான்.
ஒரே அறிவுடையது தான். ஆமா. தாவரங்கள் எத்தனை வகையான தாவரங்கள் இருந்தாலும் அது ஒரே அறிவு தான். அது போல ஒவ்வொரு இனம் 5 அறிவு வரைக்கும், பிறகு 6 அறிவு. அவ்வளவுதான். மனிதன்லயும் எத்தனையோ வகைகள் இருக்க வேணுமா? ஒரே வகைகள் இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு மனிதனும் தோற்றத்தால் பேதம், சிந்தனையால் பேதம், சாதனையால் பேதம், இல்லைங்களா? இல்லை, இப்ப 4 இப்ப 5 அறிவுள்ள விலங்குகள்லயே மாடு ஒரு வகை, ஆடு ஒரு வகை, சிங்கம் ஒரு வகை, அப்படி வேற வகைகள் இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் ஒரே வகைதான் இருக்கு. அதாவது நீங்க எத்தனை வகை உருவானதுக்கு காரணம் என்ன? இப்ப 5 அறிவு வரைக்கும் எடுத்துக்கங்க. 5 அறிவு வந்தாச்சு. இதுல எத்தனையோ வகையான விலங்குகள், பறவைகள். எந்த விலங்கு மனிதனுக்கு மூலம்? ஒன்றுதான் மூலம். ஒரு விலங்கு இன்னொரு விலங்காக மாறி 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 கடைசியில் வந்த விலங்கு தான் மனிதன். மனித குரங்கிலிருந்து தான் மனிதனாக வருகின்றான். சோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் எவல்யூஷன் கிடையாது, கிராஜுவல் எவல்யூஷன். இடையில் எந்த ஒரு லிங்கும் விடுபட்டு போகாமல் அடுத்தடுத்த பரிமாணங்களை சந்தித்து 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 ஒரு யாழி என்ற விலங்குக்கும் குரங்குக்கும் ஏற்பட்ட ஒரு இனச்சேர்க்கையிலே வந்த ஒரு புதிய இனம்தான் மனிதன். இப்ப இந்த மனிதன் எப்படி 5 விலங்குகள் வரைக்கும் என்ன சொன்னா, தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு, ஒரு கோழி இன்னொரு கோழியை உருவாக்க முடியும், ஒரு கோழி இன்னொரு பாம்பாகவோ சிங்கமாகவோ போக முடியாது. அப்ப ஒன்றுக்கொன்று தொடர்புடைய கிராஜுவல் எவல்யூஷன். சரிங்களா? அப்ப விலங்கு வந்த பிறகும் கூட எத்தனை வகை விலங்குகள் இருந்தாலும் கடைசியில் அது எதை நோக்கி பரிணமித்துக் கொண்டே வந்தது என்றால் மனிதம் என்ற ஒரு ஜீவனை நோக்கித்தான் பரிணாமம் நகர்ந்தது. நீங்க 5 அறிவு எடுத்துட்டீங்கன்னா 5 இருக்கு, 5.001 இருக்கும், 5.002 இருக்கும், 5.1, 5.2, 3, 4, 5, கடைசியில் 6. எல்லாம் 5 அறிவு மட்டுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு டிஸ்கவரி சேனல்ல பாக்குறோம், இந்த சிம்பன்சின்னு சொல்லக்கூடிய மனித குரங்கு ஏபிசிடி படிக்குது, கம்ப்யூட்டர்ல ஆபரேட் பண்ணுதுங்க. இப்ப அது மனிதனா விலங்கா? இல்லையா? அதே போல ஒரு வெளியே உட்கார்ந்துருக்க ஒரு குரங்கு தன் உணவு எடுத்து மீன்களுக்கு போடுது, இல்லையா? இது நம்ம டிஸ்கவரி சேனல்ல பாக்குறோம். அப்ப அந்த அன்பும் கருணையும் எல்லா ஜீவனுக்குள்ளும் இருக்குது. அப்போ ஒரு ஜீவனின் தேவையை நிறைவு செய்வது, துன்பத்தை நீக்குவது இன்னொரு ஜீவனுக்கு வெளிப்படுதே. இப்போ கருணை மனுஷங்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? சோ பரிணாமம் என்பது எங்கேயுமே ஒரு கண்ணி கூட விட்டு போகாத ஒரு தொடர் பயணம். எதை நோக்கி வந்தது? முழுமையை நோக்கி வந்தது. அப்ப முழுமையை அறியக்கூடிய திறம் வாய்ந்த ஒரே ஜீவன் மனிதன் மட்டுமே. இந்த மனுஷன்ல நீங்க எத்தனை வகை இருக்குங்க? உருவத்தால் மட்டும்தான் மனுஷன், இல்லையா? உருவங்களிலே ஒருவனை போல் இன்னொருத்தர் இருக்கிறாரா? இல்லையே. உருவமைப்பு, குணம், அறிவு உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் 7 ஒன்று போல் உள்ள ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதனை நீங்க ஒப்பிட முடியுமா? இருக்காங்களா எங்கேயாவது அப்படி? இல்லையே. சோ தோற்றத்தால் ஒன்று போல் இருந்தாலும் சிந்தனையில், அறிவில் பாதிப்படுறானே. அப்போ பரிணாமத்தில் ரிப்பீட்டேஷனே கிடையாது, டூப்ளிகேஷனே கிடையாது. ஒவ்வொரு பிறப்பும் தனித்துவமா தான் இருக்கும். நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். நன்றி ஐயா. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி பேதங்கள் அப்படின்னா உருவத்திலேயும் பேதங்கள் உண்டு, சிந்தனையில பேதங்கள் உண்டு, அறிவின் தரத்திலே பேதங்கள் உண்டு, சம்பாதிக்கிற சொத்திலே பேதங்கள் உண்டு, அனுபவிக்கின்ற உடல் சுகத்திலே பேதம் உண்டு,
ஒரு செயலை செய்கின்ற ஆற்றலிலே பேதம் உண்டு, மற்றொரு மதிக்கின்ற புகழிலே பேதம் உண்டு இல்லையா? ஒன்று போய் இன்னொரு மனிதன் இருக்க மாட்டான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே சிமிலாரிட்டி இல்லை. இல்ல, நான் கேட்டது எதுல கேட்டேன்டா ஐயா, இப்ப விஞ்ஞானத்துல சொல்றாங்க நியாண்டதால்ஸ் மற்ற ஹோமோசேப்பியன்ஸ் ரெண்டு வகையை கண்டுபிடிச்சாங்க. அந்த நியாண்டதால்ஸ் அழிஞ்சு போய் ஹோமோசேப்பியன்ஸ் தான் இப்ப இருக்குன்னு சொல்லி. அப்ப அதெல்லாம் புதுசாக இப்ப ஹோமோசேப்பியன் நியாண்டதால் மாதிரி வேற மனித இனங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லையோன்றதுதான் நான் விஞ்ஞானம் தேடிக்கொண்டே இருக்குதுங்க ஐயா. அப்பப்ப புதிய புதிய கருத்துக்கள் வரும். ஏன்னா எவல்யூஷன் ஃபுல்லா விஞ்ஞானம் எடுத்துடலையே இல்லைங்களா? ஒன்றின் ஒன்று வந்தது அப்படின்னு விஞ்ஞானம் தொடர்ந்து ஆய்வுல தான் இருக்கு. இன்னும் ஆராய்ச்சி முடிவு பண்ணல விஞ்ஞானம். பௌதிகத்திலும் சரி, உயிர்களிலும் சரி, விஞ்ஞானம் தொடர் ஆராய்ச்சியில தான் இருக்கிறது. அதுன்னு முடிந்த முடிவாக சொல்லலை. நேற்று கண்டுபிடிக்காதத இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்க, அவ்வளவுதான். ஆனா மெய்ஞானம் என்பது முடிந்த முடிவு, இப்படித்தான் என்று முடிந்த முடிவாக சொல்லியாச்சு. அப்ப விஞ்ஞானத்தின் பயணம் அந்த முடிவை நோக்கி போய் நிற்கும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம் ஐயா. வேறு யாராவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் சொல்றீங்களா? வாழ்க வளமுடன். எல்லாரும் மிக தெளிவா இருக்கிறாங்க. ஐயா, இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த விஞ்ஞானம் வளர வளர பொதுவாக அறிவும் வளர்ந்து கொண்டு போகின்றது. முன்பு நாங்கள் தெரியாத பல விடயங்கள் இன்று பொதுமக்களிடையே சாதாரணமாக விளக்கங்கள் வருகிறது. மகரிஷி கூட சொல்லியிருக்கிறார், விஞ்ஞானம் வளர வளர இந்த பிரம்மஞானத்தை விளக்குவது இலகுவாக வருகிறது என்று சொல்லி. ஆமா. அப்ப இவ்வாறு இந்த விஞ்ஞானம் வளர்ந்து 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 கொண்டு வந்த போது, அது இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் செல்லலாம், ஒரு சந்தர்ப்பத்துல விஞ்ஞானம் சொல்றதுக்கு கிட்ட போய் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நின்னாச்சு. காட் பார்ட்டிகள் மெய்ஞானத்துக்கு பக்கத்துல போயாச்சு. ஆனா அப்படி ஒரு தெளிவு வருகின்ற போது, விஞ்ஞானத்துல சொல்லுகின்ற தெளிவு விஞ்ஞானத்துல வளர்ச்சியூடாக வருகின்ற போது, திடீரென்று எல்லோருக்கும் இந்த ஞானிகள் சொல்லுகின்றது வெளிப்படையாக சாதாரண அறிவாக வரக்கூடிய ஒரு நிலை தோன்றாதான். அப்படி ஒரு நிலை வருகின்ற போது வராது. ஏன்னா இப்ப மரத்துல எல்லாமே ஆணிவராச்சுன்னா மரம் என்ற அர்த்தமே இல்லை. எல்லாமே மலர்களாக மாறிவிட முடியாது. அப்ப ஒரு மரம் என்ற தோற்றம், ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா ஆணிவேர், சல்லிவேர், கிளைகள், இலைகள், தண்டு, பூவு, பிஞ்சு, காய், கனி, கொட்டை எல்லாம் இருக்கணும். அதுபோல் மனிதர்களும் பேதப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள். எல்லோரும் தேவர்களாக மாற மாட்டாங்க. ஆனா மாறுன்ற ப்ரொபோர்ஷன் கூடலாம் தானே ஐயா? ப்ரொபோர்ஷன் கூடினாலும் இப்ப தெரிஞ்சு அந்தந்த தொழிலை செய்துட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ சூத்திரனும் தெய்வத்தை அறியலாம். அறிந்த பிறகு அந்த கடமையை அவன் செய்துட்டு வந்தா இப்போ உனக்கு என்ன பேருங்க? இப்போ செருப்பு தைக்கிற தொழிலாளி இறைவனோடு பெற்று விட்டார். அவரும் செருப்பு தைக்கிற வேலை செய்யத்தான் செய்வார். ஏன்னா அவருக்கு கலெக்டர் உத்தியோகம் தான் மதிப்புள்ளதுன்னு அவருக்கு அது அந்த பேதம் பார்க்க மாட்டார். அப்ப எந்த தொழில் செய்தால் இறைவனுடைய செயல்பாடுதான் உன் செயலை என்று உணர பெற்றேன். அதனால எல்லோருமே ஞானிகளானாலும் அந்தந்த காரியங்களை செய்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதை கர்மயோகமாக செய்து கொண்டிருப்பார்கள்.
ஆமா, கர்ம யோகமா செய்துட்டு இருப்பாங்க. அந்த ப்ரொபோர்ஷன் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் தானே ஐயா? அது அறிவு இது ஒன்று வரைக்கும் ஒன்றும் கூடியதாக தெரியலைங்க ஐயா. அது அந்த ஏ- விஞ்ஞானத்துக்கு அந்த விளக்கம் முழுமையாக வராத வரைக்கும் அந்த விஞ்ஞானத்துல இல்ல, ஆய்வுற போது விஞ்ஞானம் என்ன விளக்கம் சொன்னாலும் இன்னைக்கு விஞ்ஞானம் காட் படி விளக்கிட்டு தான் இருக்குது. எத்தனை மதங்கள் அழிஞ்சு போயின. காட் பார்ட்டிகள் ஒண்ணுதான், காட் ஒண்ணுதான். விஞ்ஞானம் கிட்டத்தட்ட நிரூபிச்சிருச்சு. இப்ப எத்தனை மதங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டன. எத்தனை சமுதாயம் இது இறைநிலைக்கு பக்கத்துல போயாச்சு. அதனால இவ்வளவு தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பொய் அப்படி யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? அது ஐயா இல்லை. என்ன அந்த அந்த அறிவு என்ன பரவலாகவில்லை. ம் அந்த அறிவு அந்த விஞ்ஞானம் செல்லுகின்ற அறிவு என்ன பொதுமக்களுக்கு போய் சேரையில்லை. போய் சேரல. அப்போ சேரக்கூடிய வாய்ப்பு எப்போ வரும்? உலக சமாதானம் வந்தால் வரலாம். அப்போ ஒரு காலத்துல அது எல்லாருமே உணரக்கூடிய வாய்ப்பு பெறலாம். ம்ஹும். ஆனா ஆணவமும் ஆசைகளும் உள்ள வரைக்கும் அந்த நிலை எட்ட முடியாது. நன்றி இல்லையா? ஐயா. யா. அது கடந்தாதாங்க ஞானம், இல்லையா? ஆசைகளை கடந்து ஆணவத்தை அழித்து அடக்கம் பெற்றால்தான் ஞானம். ஒரு அது நப்பாசை எல்லோருக்கும் முடியுது. ஒரு நப்பாசை ஐயா விஞ்ஞானம் ஆமா, கலந்து அந்த நப்பாசையை வைத்து தான் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எத்தனை பேர் இப்போ இருக்கிறோம்? நம்ம இந்த நிகழ்ச்சியில 18 பேர் இருக்கிறோம். 820 கோடியில 18 பேர் இருக்கிறோம், இல்லைங்களா? ஆமா. அப்புறம் எங்கே போய் வளர போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கறதுங்கய்யா. நன்றி ஐயா. 820 கோடி எங்கே, 18 பேர் எங்கே? இல்லை, தமிழர்கள் எடுத்துக்கிட்டாலும் 8 கோடிக்கு மேல தமிழர்கள் இருக்கிறாங்க. 8 கோடி எங்க, 18 பேர் எங்க, இல்லைங்களா? ம். எங்க போய் எதிர்பார்க்கறது? ஏதோ மிராக்கிள் நடந்தா தான். வாழ்க வளமுடன். வாழ்க்கமுடன் வாங்க ஐயா. நல்ல விளக்கம் ஐயா. பைபிள் கிறித்துவத்துக்கும் இந்த மகரிஷி சொன்ன கருத்துக்கும் உள்ள ஒற்றுமையை அழகா விளக்குனீங்க. அருமையான ஒரு பார்வை அது. அதே மாதிரி இஸ்லாத்துக்கும் நீங்க வருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா ஐயா? இருக்குங்கய்யா, இஸ்லாம் இருக்கு. ஆனா இஸ்லாத்துல இவ்வளவு அந்த அளவுக்கு அவங்க திருக்குறான்ல பேசினதாக தெரியலைங்க. அதுதான் சொல்ல வந்தேன். நினைச்சேன் நானு. சொல்ல வந்ததுன்னு இல்லை. ஆமா, இத சொல்லிடலாம். அங்க சில பேர் ஏன்னா சில முஸ்லீம் நண்பர்கள்லாம் பேசி இருக்கோம் நாங்க. அவங்க அது அவ்வளவு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக தான் ஓரளவுக்கு அதுலயும் இருக்கு, கருத்துக்கள் இருக்கு. கருத்து இருக்கு, மனசு பத்தி பேசிருக்கிறாங்க. ஆனா இறை தத்துவத்தை பற்றி அவள் விரிவாக பேசினதாக அவங்களுக்கு அதுதான் உலகம். அதை தவிர வெளியில எல்லாம் பொய்ன்ற மாதிரி தப்புன்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அது பிரச்சனை இல்லை. அது நமக்கு அது காலத்தால அது சரியாகும். அது அரேபிய மொழியில அல்லாவுக்கு உள்ள அர்த்தம் அதேதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அவங்க வேற்று இதை கம்பேர் பண்ணி பேசக்கூடியவங்க ரொம்ப குறைவு தாங்கய்யா. நாம விரிவா மற்றதை யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். அவங்க மற்ற இதை பத்தி தொடரதே பாவம்னு நினைக்கிறாங்களே. ஆமா ஆமா ஆமா. அந்த யோகாவுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் நண்பர், ஒரு கவிஞரும் கூட, நல்ல தமிழ் எழுத்தாளர். அவரு அவருடைய மனைவிக்கு யோகாவுக்கு வரணும், அவங்க பிள்ளைங்களை அனுப்பணும், மருமகனை அனுப்பணும்னு ஆசை. அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவரு தடையா இருக்காரு. யோகான்னு அது ஏதோ ஒரு மதம் சம்பந்தப்பட்டதுன்ற மாதிரிதான் நினைப்பு அவங்களுக்கு இருக்கு இன்னும். ஆமா ஆமா. அதனால அது காலத்தால தான் கணியணும். அது அதாவது அவங்களுக்குள்ளேயே அந்த தொழுகை என்பது அங்க யோகான்னு சொல்றாங்க. வேற வேற கிடையாது. அங்க தொழுகையில் எப்படி மனம் ஒடுங்கி போகணும்னு உட்கார்றீங்களோ, அதையே தான் இவங்க மந்திரம் சொல்லி உட்கார்ந்தாங்க பிராமணர்கள், மனசு வச்சு உட்கார்ந்தாங்க சித்தர்கள். அப்போ எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது மனசு, உயிர், 7 தாதுக்கள், அறிவு தாங்க. ஆமா ஆமா. சிவாயா கேட்டது காலத்தால விஞ்ஞானம் முன்னேற மாறுமான்னா, என்ன வேடிக்கைன்னா, நீங்க இன்னைக்கு பேசின தத்துவங்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் சொன்னது தானே. ஆமா.
அது இன்னும் 2000 வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் தேவை இருக்குல்ல அதுக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு. இன்னும் அவங்க எல்லாம் எதுவும் மாறல. மாறல. அதே மாதிரி வள்ளுவர் சொன்ன கருத்துகள் 2000 வருஷத்துக்கு முன்னாடிதான். அதுல சொன்ன அந்த திறன்மனை விழையாமை, கல் உண்ணாமை, புலால் மறுத்தல், அது இன்னமும் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆமா. அதனால என்னைக்கு ஆமா அதனால ஒண்ணும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்முடைய பதிவுகள் சேர்ந்து கொண்ட ஆழியார்ல ஒரு கவிதை ஒருத்தர் இவர் விவேகானந்தர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. நான்மறைகள் கற்றவன் ஞானி இல்லை, நான் மறைய கற்றவனே ஞானி. அந்த ஆணவம் ஈகோலாம் இருக்கிற வரைக்கும் இது இன்னும் 2000 வருஷத்துக்கு அப்புறமா தான் பேசிக்கிட்டு தான் இருப்போம். என்ன விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஆமாங்கய்யா. அது அனுபவ பொருட்கள்லயே மக்கள் இருக்கிற வரைக்கும் மறைப்பொருளை பத்தி சிந்தனை வராது. ஆமா 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 உண்மைதான். ரொம்ப சிறப்பையா, நல்ல அருமையான அனாலிசிஸ் ஃப்ரம் த பைபிள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த 6ஆம் நாள் பைபிளின் படி இறைவன் தன் சாயலா மனிதனை படைச்சாருன்னு சொல்லி சொன்னா, அவர் அந்த தன் சாயல் என்று சொல்லிக்க அந்த இறைவனுக்கு அந்த தீய குணங்கள் ஒன்றும் அந்த நாளையில உள்ள கருத்துப்படி இருக்கவில்லை தானே. அதை பற்றி பைபிள் ஏன் சொல்லுது? அதாவது தீய குணம் என்பது நம்முடைய உடல் தேவைகளால் விலங்கிடத்திலிருந்து வந்த பதிவால் வந்தவையே தவிர அறிவிலே நெகட்டிவே கிடையாது. அப்போ தேவன் தன்னை போல சாயல் என்று சொன்னால் தெய்வாம்சம் பொருந்தியவனாக ஆறறிவு படைத்தவனாக இறைவன் இந்த மனிதனை படைத்தான். அப்ப அந்த அறிவின் சிறப்பை இவன் பயன் கொண்டிருந்தால் மனித குலமே இன்றைக்கு சிவசங்கம் ஐயா கேட்டது போல எல்லோருமே ஞானியாக இருப்பாங்க. இப்போ வரதராஜ சொன்னது போல 2000 வருஷமாச்சு, 2050 வருஷமாச்சு. இன்னும் அது புத்தளவில் தான் இருக்க தவிர பிராக்டிகலா சேரலையே இல்லையா? அப்ப இன்னும் 2000 வருஷம் போனாலும் இதே கதையாத்தானே இருக்க போகுது. அப்ப எப்படி எல்லாரும் ஞானம் பெறுவது? ஏதோ ஒரு மிராக்கள் நடந்து உலகம் எல்லாம் பெருமளவில் அழிஞ்சு மிச்சம் மக்கள் இருந்து அவங்க ஒரு திருத்தத்தை நாடி சமுதாயத்திலே ஆன்மீக கருத்துக்களை விதைத்து எல்லா மத நூல்களும் ஒன்றுதான் அப்படின்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிறகு அதையெல்லாம் மக்களுக்கு போதிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆங்காங்கே அமைந்து எல்லா மக்களும் தினசரி தவம் செய்வதை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு தவறாம பயிற்சி செய்து வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மாற்றம் பெறலாம். இது சாத்தியமா? ஆகலாம், ஆகாமே போகலாம். நம்ம இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உண்மைதான் ஐயா. நன்றி. வேறு அன்பர்கள் ஒருவரும் கேள்வி இல்லை போல் தெரிகிறது. இல்ல, சரி ஐயா. நன்றி ஐயா. நாங்கள் இன்றைய நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதுக்கு முதல் அறிவே தெய்வம் என்ற பைபிள் தரும் சிந்தனைகளை தந்து எமது கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களை அளித்து பல சந்தேகங்களை தீர்த்து வைத்த எமது பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு ஸ்கை கனடா சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்போது பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நமது மன்றத்தின் சார்பிலே ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடவும். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களின் உடல் நலம், மனநலம், பொருளாதார வளம். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் அன்பு குடும்பம். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் வேதாத்திரிய தொண்டு.